ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடணும், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடணும், மேனிஃபெஸ்டேஷன் சொல்றோம்ல. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு மந்திரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மந்திரத்தோட தான் நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம. இப்போ இந்த மந்திரத்துக்கு எல்லாத்தும் ஒரு சூப்பர் டூப்பர் மந்திரமா இது கருதப்படுது. இது ஒரு வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரா. வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரால என்ன பண்ணுவோம்னா, நம்ம பீஜ மந்திரமும் சேர்த்துப்போம். அதோட நம்மளுக்கு தேவையான விஷயங்களை ஆட் பண்ணி அது ஒரு மந்திரமா நம்ம கிரியேட் பண்றது தான் வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரா. இப்போ ஸ்விட்ச் வேர்டுனா ஒரு வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி தான் பீஜ வார்த்தை, பீஜ மந்திரம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன காடை வேண்டுறோமோ, என்ன கடவுளை வேண்டுறோமோ அது கிடைக்கும். இப்போ இந்த ஸ்விட்ச் மந்த்ரா என்ன? ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம. இந்த கிருஷ்ணாய நமனா என்ன? கிருஷ்ணர் தான் எல்லாருக்குமே பிடிச்சது இல்லையா? என்ன வால்தனம் பண்ணாலும் சேட்டை பண்ணாலும் கிருஷ்ணாவை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது இல்லை? ஸோ கிருஷ்ணாங்கிறது எல்லாரோடைய ஃபேவரெட். என்ன பண்ணாலும் எனக்கு கிருஷ்ணா மாதிரி ஒரு லவர் வேணும், கிருஷ்ணா மாதிரி ஒரு குழந்தை வேணும், கிருஷ்ணா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும். எல்லா உறவுக்கும் ஒரு ஜஸ்டிஸ், அதாவது ஒரு நேர்மையாக ஒரு உறவை காப்பாற்றி கொள்வது, காப்பாற்றி கொண்டு உள்ள ஒரு ஒரு கடவுள் வந்து கிருஷ்ணான்னு நினைக்கலாம். ஒரு குழந்தையா இருந்தால், ஒரு தாய்க்கு மகனாக இருக்கும்போது மகன் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அந்த அந்த பொறுப்பை நிறைவேற்றுபவர். ஒரு காதலன் காதலிக்கிட்ட எவ்வளோலாம் அன்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு அன்பை கொடுத்து காதலிக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு அண்ணனாக இருந்தால் ஒரு தங்கைக்கு என்ன ஒரு அண்ணன் பொறுப்பில் இருந்து பண்ணணுமோ அது பண்ணி கொடுக்கறது. ஒரு நண்பனாய் கிருஷ்ணன் இருக்கும்போது தன் நண்பனுக்கு, தன் தோழனுக்கு எப்படி உதவணும், எப்படி கூட பக்கபலமாக இருக்கணும். அப்போது அந்த கிருஷ்ணாங்கிற ஒரு அவதாரத்திற்கு எந்த உறவிடம் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதற்கான ஜஸ்டிஸ், நியாயத்தை நடத்துகிறவர் அந்த கிருஷ்ண அவதாரம் இல்லையா? அப்போ கிருஷ்ணன் மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும், எனக்கு ஒரு துணையா பக்கபலமா அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணனை தவிர்த்து எப்படி சொல்ல முடியும்? ஸோ வேற யாரும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அப்படி ஒரு ஆற்றல் கொண்டவர் தான் கிருஷ்ணர். இப்போ இந்த க்ளீம்ங்கிறது பீஜ மந்திரம். பீஜ மந்திரம்னா என்ன? பீஜம்னா விதைன்னு அர்த்தம். ஒரு விதையிலேருந்து எப்படி ஒரு விருட்சம் வருதோ, ஒரு ஒரு மரம் வருதோ, அந்த மாதிரி இந்த பீஜ மந்திரத்துலேருந்து அத்தனை பவர் வரும். அப்போ இந்த க்ளீம்ங்கிறது நம்மளுக்கு மகாகாளிக்கு மந்திரம்னு தெரியும். இந்த வெறும் க்ளீம் சாட் பண்ணாலே அவ்வளோ பவர். இப்போ இதில் நம்ம யார் எந்த கடவுளை இன்வோக் பண்ணியிருக்கோம்? கிருஷ்ணா. இந்த க்ளீம்ங்கிறது கிருஷ்ணாக்கும் யூஸ் பண்ணிப்போம், நம்ம காளிக்கும் யூஸ் பண்ணிப்போம் இந்த க்ளீம் பீஜ மந்திரம். அப்போது இங்கே வந்து நம்ம கிருஷ்ணாவை இன்வோக் பண்ணியிருக்கோம், கிருஷ்ணா எனர்ஜியை நம்ம கூப்பிட்ருக்கோம். அப்போது ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமன்னு மந்திரத்தை சாண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏன்னா கிருஷ்ணன் அவதாரத்திற்கு, கிருஷ்ணனோட கேரக்டருக்கு என்ன இருக்குன்னா, தன் நண்பனா இருந்தாலும் நண்பனுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது, அந்த உறவுக்கு என்ன தேவையோ அப்படி கொடுக்கறது. அப்போ நம்ம ஒரு பக்தனாய் நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்க, கிருஷ்ணா இல்லை அப்படியே மெய் மறந்து ஒரு ப்ரேயர் பண்ணி கிருஷ்ணா தான் என் உலகம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த உறவுக்கு என்ன நியாயமோ தர்மமோ பண்ணக்கூடிய ஒரு அவதாரம் இல்லையா? அப்போது நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுபவர் நமக்கு கிருஷ்ணாவை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அப்போ இந்த மந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு பார்த்துக்கோங்க. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம காலையில் ஒரு 108 தடவை சொன்னால் போதும். இல்லை எனக்கு காலையிலையும் சொல்ல முடியும், சாயந்தரமும் சொல்ல முடியும்னா காலையிலையும் சொல்லலாம், சாயந்தரமும் சொல்லலாம். 108 முறை சொன்னால் போதும். நம்மளுடைய ஆசைகள், கனவுகள் இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிருஷ்ண பகவானுக்கு உண்டு. அந்த கிருஷ்ணனை தான் இந்த இடத்துல நம்ம இன்வோக் பண்ணுறோம் பீஜ மந்திரத்தோடு. ரொம்ப பவர்ஃபுல்லான வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரா இது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையோட ஆசைகளை, கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள்.